போடலை. சரி, இன்னைக்கு நான் வந்து ஒரு கிராஃப்ட் ஐடியாவோட வந்துட்டேன். என்ன கிராஃப்ட் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால் ஹேங்கிங், ரெயின்போ வால் ஹேங்கிங். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு பெரிய கார்ட்போர்டு, அதுக்கு அடுத்து பெயிண்ட்ஸு, க்ரையான்ஸ், கலர்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு கொஞ்சம், பென்சில், ரப்பர், அதுக்கப்புறமா சிசர்ஸு, க்ளூ, நீங்கள் எந்த க்ளூ வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம், க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நரம்பு. இதை எடுத்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் ரெயின்போ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து அந்த பெயிண்ட் பண்ணும்போது கலர்ஸ் வந்து டார்க்காக கலர்ஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக ஒரு ஷீட்டை எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டை பின்னாடி இப்படி ஒட்டி விட்டுட்டோன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதை ஒட்டிட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கலர்ஸாக அடிச்சுக்கலாம். உங்களோட இஷ்டப்படி நீங்கள் உங்கள் ரெயின்போ கலர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரெயின்போக்கு கீழே வைக்கிறதுக்கு 2 க்ளவுட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் என்கிட்ட காட்டன் இருக்குது. உங்கள்கிட்ட காட்டன் இல்லைன்னா ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட் கலர் நார்மல் A4 ஷீட் பேப்பர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். என்கிட்ட பஞ்சு இருக்கிறதுனால நான் பஞ்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த நரம்பு வச்சுட்டு இங்கே வந்து ரெயின் ட்ராப்ஸ் விழுற மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே முடிச்சிட்டேன். கீழே நான் நரம்பு போடாதேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது நரம்பு என்னால் போட முடியல. அதனால நான் வந்து ஒயிட் நூலை வந்து இப்படி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஜெம்ஸ் போடணுன்ற ஆசையாக இருந்துச்சு, அதனால நான் ஜெம்ஸ் போட்டேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமுக்கி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். உங்களுக்கு வேணா நீங்கள் வால் ஹேங்கிங் மாதிரி மேலே ரிப்பன் கட்டிட்டு அதை நீங்கள் வால் ஹேங்கிங் மாதிரி கூட செஞ்சுக்கலாம்.